ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மார்னிங் எழுந்திரிச்சி வாக்கிங் போயிட்டு அப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு மோர் குடிக்கிறேங்க. மோர் குடிச்சிட்டு தண்ணி ஒரு 1/2 லிட்ரு, ஒரு லிட்ரு டப்பாவில் தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணிப்பேன். அதில் காலை எழுந்ததுமே 1/2 லிட்ரு குடிச்சிடுவேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டே ஃபுல்லாக இந்த 3 பாட்டிலையும் காலி பண்ணிடுவேன். அப்படி தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னி. டெய்லி நான் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறது இதுதான். அப்புறம் என்ன, வீட்டு வேலை வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறமா சாப்பாடு நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குங்க. அதான் சாப்பிட்ணும் இப்போது காலையில். அப்புறம் வேஸ்ட்டாக இல்லைங்களா? மதியத்துக்கு தான் வேறு ஏதாவது செய்யணும், ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்ணும். வெயிட் லாஸ்க்குன்னு கொஞ்சம் காயெல்லாம் அதிகமாக வச்சு சாப்பிட்ணும். கீரை இருக்குது, கீரை தான் கடைய போகிறோம். இன்றைக்கி மந்த்லி ஷெடோன்னு சொன்னாங்க. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அப்புறம் நைட்டு செஞ்ச சாப்பாடு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ரசம் இருக்குங்க. அப்புறமா எனக்கு வீட்டில் போடுற தயிர்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. எனக்கு வேறு எது கூட வேணாம், அதை கொடுத்தாலே நான் ஃபுல் டே சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னே தெரில. கடையில் பேக்கெட்டில் கூட தயிர் வாங்குகிறோம், அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்க மாட்டேங்குது. இந்த தயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குங்க வீட்டில் செய்கிற தயிர். அவருக்குமே இதை கொடுத்தா போதும், வேறு எதுவும் அவர் அவ்வளோ எதிர்பார்க்கவே மாட்டார். அந்த அளவுக்கு சாப்பிடுவார், தயிர் ரசித்து சாப்பிடுவார். சைடிஷ் கூட இதை எதிர்பார்க்க மாட்டோம்னு பார்த்துக்கோங்களேன். அப்புறம் என்னங்க, மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு துணி கொஞ்சம் கிடக்கு, அதெல்லாம் ஊற வச்சுட்டோம்னா அது ஒரு 11 மணி ஆகிடும். 11 மணிக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுங்க. ஏன்னா பசி தயிர்லாம் சாப்பிட்டோம், பசி எடுத்துக்கணும். அதனால் ஒரு செவ்வாழைப்பழம் அது சாப்பிட்டாலே ஃபுல்லாகிடும். இருந்தாலும் டேட்ஸ் 2 டெய்லி எடுத்துப்பேங்க. ஏன்னா டாக்டர் என்னை டேட்ஸு டெய்லி 2 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா ஓவர் வெயிட்டாக இருக்கு இல்லையா? அதனால் அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது, 2 தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக நான் டேட்ஸ் வெயிட் எதுவும் தெரிஞ்சு எடுத்துக்கிறேன்னா, ஹீமோகுளோபின் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. 8 தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். டெய்லி 2 டேட்ஸ் சாப்பிட்ருவேன். இந்த டேட்ஸ் தான் நான் அதிகமாக சாப்பிடுவேன், ஏன்னா இதுதான் டேஸ்ட். இதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சதையாக, அதனால் இது சாப்பிடுவேன். அப்புறம் மதியமாக சாப்பாடு கீரை கடையில், வெண்டைக்காய் ஃப்ரை, கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுட்டு அப்புறம் காலைல தயிர் சாப்பிட்டேன் இல்லையா, அந்த தயிர் இருக்குது, அது கொடுத்து சாப்பிட்டேங்க. பாய். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.